ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை ஃபுட் கோர்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டைலில் மீன் குழம்பு வைப்பாங்க. எல்லா ஸ்டைல்லையுமே ஏதாவது ஒரு தனித்தன்மை இருக்கும். இப்போ நம்மளோட மீன் குழம்பு ரெசிபியை பார்ப்போம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மீன் எடுத்திருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். சின்ன உள்ளி ஒரு 10 எடுத்துக்கோங்க. தக்காளி ஒரு சின்ன தக்காளி நீல வாக்கில் நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 இன்ச்சு அளவு இஞ்சியும் ஒரு 2 பல் பூண்டும் லேசாக தட்டி எடுத்துக்கோங்க. நறுக்கி எடுக்கிறத விட லேசாக தட்டி எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதை செய்ய ஆரம்பிக்கலாம். 3 டீஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. மீன் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்ததும் அதில் 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற இஞ்சியும் பூண்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா அதை ஒரு 2 நிமிஷம் வரை வதக்கிக்கங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அதை வதக்கிக்கங்க. இப்போ நம்ம இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது எப்போவும் கையால் லேசாக கசக்கி சேர்த்துக்கங்க. அப்போ அதோட ஃப்ளேவர் எல்லாம் நல்லா குழம்புல இறங்கும். இப்போ இது நல்லா வசங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக செய்ய போய் 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஸ்பைசி கம்மியாக போகுதுன்னா ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கங்க. இப்போது இதில் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா அதை லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வைங்க. அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 4 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. 4 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 3/4 டீஸ்பூன் வெந்தய பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பவுடரெல்லாம் சேர்த்து நம்ம ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இதில் நம்ம புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளிக்கரைசல் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தாளிப்பில் சேர்த்துக்குவோம். தாளிப்பில் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதை மூடி வச்சு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரை கொதி வர விடுங்க. இப்போவே மீனை சேர்க்க வேண்டாம், ஏன்னா மீன் சீக்கிரமே வெந்துடும். ஆனால் அந்த குழம்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த மசாலா வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மசாலா வாசனை போகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதி வரட்டும். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீனை இதில் சேர்த்துக்குவோம். மீன் வேகிறதுக்கு ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வரை ஆகும். அதுக்கு மேலே மீனை வேக விடாதீங்க, அதில் எந்த சத்துமே நமக்கு கிடைக்காது. அதே மாதிரி மீன் சேர்த்ததுக்கப்புறமா முடிஞ்ச அளவு ஸ்பூன் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி துணியை வச்சு லேசாக எடுத்து அலம்பி விட்டுக்கோங்க. இப்போ இது மூடி வச்சு ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வரை வேக வைப்போம். இடையில இந்த மாதிரி லேசாக அலம்பி விட்டுக்கோங்க. இப்போ மீன் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம இதில் ஒரு 6 டீஸ்பூன் அளவு தேங்காவை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்குவோம். இப்போ இதில் தேங்காய் அரைச்ச தண்ணி கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஸ்பைசியான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் போட்டு விட்ருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நெல்லை ஃபுட் கோர்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.